அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு நம்ம போட்ட வீடியோவில் அருண்ராஜ் அப்படின்ற ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஓய்வு பெற்றுட்டு இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்கார் அப்படின்ற செய்தியை பற்றி பார்த்தோம். அவருடைய பின்புலத்தை கொஞ்சம் நம்ம மேலோட்டமாக பேசியிருந்தோம். இந்த காணொலியில் நம்ம அவரை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அணில்கள் வாண்டடாக வண்டியில் ஏறி கண்டென்ட் தரானுங்க. என்னங்க பண்ணுறது? நிறைய பேர் என்னையை பார்த்து கேட்குறீங்க, ஏதோப்பா அணில்களை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானும் என்ன பண்ணுறது, வேறு எதையாவது பேசலான்னு பார்த்தா அணில்களாக வாண்டடாக வண்டியில் ஏறுறானுங்க. சரி போவோம் வா அப்படின்னு கூட்டிக்கிட்டு போகிறேன். நான் என்ன பண்ணுறது? இந்த காணொலியில் நம்ம வேறு டாபிக் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம தாவேக்காவோட சங்கித்தனத்தை பார்ப்போம். அடுத்தது இன்னொரு சங்கி, அவர் சங்கி ப்ரோ மேக்ஸு, அது அவரை பற்றி பிறகு லாஸ்ட்டில் பார்ப்போம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாம், வீடியோக்குள்ளே எப்படி போக முடியும்? எல்லாருமே இதை சொல்லி எனக்கும் அது பழகிருச்சுங்க. வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோவை அப்படியே பாருங்கள், வீடியோ அப்படியே வரும். இந்த அருண்ராஜ் அப்படின்ற முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி இருக்கார் இல்லையா, இவர் பதிவிட்டிருக்க கருத்துக்கள் சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இதை உங்களுக்கு பாஸ் பண்ணி வாசிக்க டைம் இருந்தால் வாசித்து பாருங்கள். அவர் இதில் என்ன சொல்ல வராப்புல அப்படின்னா, ஜாதி இருக்கு இல்லையா, இன்னுமே ஒழியாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கிறது தானாமா. ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு இல்லாமல் பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு இருந்தால் ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. சூப்பரில், இடஒதுக்கீடு பற்றின புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது. கொள்கை பரப்பு செயலாளர் வேறு தாவேக்காவுக்கு. ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய அறிவே இந்த லட்சணத்தில் இருக்குன்னா, அப்போ இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான அரசியல் பண்ணுவாங்க? ஜாதி ரீதியாக ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்றதான் இவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குமா? அடுத்த கருத்தை பாருங்கள். ஐயா வேற லெவலில் கருத்துக்கள் நிறைய தெரிவிச்சிருக்காரு. பார்ப்போம் ஒன்று ஒன்றா. 3வது மொழி கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஹிந்தியை திணிச்சதுனால தான் தமிழர்கள்லாம் எதிர்த்தோமாம். ஆனால் கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. இது வரைக்கும் ஓகே, இதை பார்த்துக்கோங்க, நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. மொழி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை டெல்லி நமக்கு பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரியே ஜாதி ஒழிப்பு அப்படின்ற கருத்தையும் நம்ம எல்லாருமே திணிச்சுக்கிட்டு இருக்கோமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாதியெல்லாம் அந்த மாதிரி ஈஸியாக ஒழிச்சிட முடியாதான். மொழி திணிப்பையும் ஜாதி ஒழிப்பையும் ஒரே அளவுகோலில் ஒரே தராசில் வச்சு பார்க்குறாரு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அசந்து போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ. மொழி திணிப்பும் ஜாதி ஒழிப்பும் ஒன்றா? மொழி திணிப்பு ஒரு வகையான ஆதிக்கத்தை செலுத்துது அப்படின்னா, ஜாதிய கட்டமைப்பும் ஆதிக்கத்தை தான் செலுத்துது. ஜாதிய கட்டமைப்பு டிஸ்கிரிமினேட் பண்ணுது. ஸோ மொழியை திணிக்கிறப்போவும் அந்த மொழி திணிப்பை எதிர்ப்போம், ஜாதியில் இருக்கிற ஆதிக்கத்தின் காரணமாகவும் டிஸ்கிரிமினேஷன் காரணமாகவும் ஜாதி ஒழிப்பையும் பேசுவோம். ஆனால் வேற லெவலுங்க, அணில்களுடைய சாயம் இப்போவே வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. கூட சேர்றவங்களெல்லாம் பார்த்தீங்களா, சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, இப்போ இவர் வரிசையாக வராங்க பாருங்கள். எல்லாமே சங்கிகள், அக்மார்க் சங்கிகள். அடுத்ததாக பாருங்கள், இடஒதுக்கீடு கிடைக்கிறதுனால தான் ஜாதி பற்று அப்படியே இருக்குதாமா. அதை சரி பண்ணிட்டா ஜாதி படிப்படியாக ஒழிஞ்சிருமாமா. ஜாதி அவ்வளோ சீக்கிரமாக ஒழிக்க முடியாதுன்னு இதுக்கு முன்னாடி தான் இவர் கருத்து சொல்லியிருந்தாப்புல. ஆனால் இப்போ இடஒதுக்கீடை ஜாதி ரீதியாக இல்லாமல் ஆக்கிட்டா ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிரும்னு இவரே சொல்கிறாப்புல. உங்களுடைய கருத்து தான் என்ன? ஜாதி ஒழியணுமா இல்லை இருக்கணுமா? சைமன் செபாஸ்டியன் மாதிரி ஜாதி இல்லை குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போறீங்களா? ஜாதி ஒழிப்பு கருத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாதி ரீதியான ரிசர்வேஷனை தூக்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும்னு சொல்கிறது என்ன மாதிரியான டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்? அடுத்ததாக இதை பாருங்கள், ஷாக்காகாதீங்க, ஷாக்காகாமல் பாருங்கள். மத கலவரங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஐடியா சொல்கிறாப்புலங்க. பாடத்திட்டத்தில் மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணுமா குழந்தைங்களுக்கு? சூப்பராக இருக்குல்ல. பாடத்தில் மதத்தை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்தா மத கலவரங்கள்லாம் நின்றுமா. கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். மத கலவரத்தை தடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா பாஜக, அவங்களெல்லாம் விரட்டி விட்டாலே போதும், மத கலவரங்கள் நடக்காது. அவங்களாம் சும்மா இருந்தாலே போதும், மத கலவரங்கள் நடக்காது, நாடு நல்லாயிருக்கும். குழந்தைங்க கிட்ட போயிட்டு எதுக்கு மதத்தையும் இதையெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கணும்? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு பிறகு நேற்றுக்கு நம்ம காணொலியை பேசியிருந்தோம்ல, இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுனால எல்லாமே போச்சு, விவசாயத்தை அழிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் இலவசங்கள் கொடுக்கறது தப்புன்னு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே பாஜகவோட கருத்து. அப்படியே பியூரான ஒரு சங்கிங்க இவர். ஒரு அக்மார்க் 916 பியூர் சங்கிக்கு தாவேக்கால கொள்கை பரப்பு செயலாளர் இடம் கொடுத்துருக்காங்க. நினச்சி பார்க்கவே வேற மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர், இனிமே கட்சி விளங்கிரும். எங்கேருந்து வந்திருக்கீங்க? உங்க பின்புலம் என்ன? நான் சொந்த ஊர் சேலம். என்னோட ஸ்கூலிங்லாம் அங்கே தான் இருந்தது. அம்மா அங்கே சேலம் சாரதா காலேஜில் இருக்கு கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. அப்பா இன்ஜினியராக இருந்தார். A few inches later.
என்னன்னா ஒரு பேசிக்கலா நாங்க விவசாய குடும்பத்துல இருந்து வந்ததுனால அம்மா ஹெச்ஓடி, அப்பா இன்ஜினியரு, ஆனால் எப்படி விவசாய குடும்பம்னு சொல்கிறாப்புல? வர்றப்போவே இவ்வளோ பொய் சொல்லிட்டு வராப்புல. பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்கிறாப்புல அப்படின்னு. அசால்ட்டாக மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்டையில் இருக்க கொண்டையை மறைக்க மறந்துட்டாங்க பாருங்களேன். இந்த கொள்கை பரப்பு செயலாளருக்கே தனியாக பல கொள்கைகள் இருக்குது. இதில் தாவேக்காவோட கொள்கைகளை எப்படி போய் பரப்புவாப்புல? இவருடைய கொள்கைகளை தான் பரப்பிக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ இவருடைய கொள்கைகள்லாம் பாஜகவோட கொள்கைகளாக இருக்கே, எப்படி பரப்புவாப்புல? இதில் வேற கொடுமை என்னன்னா, இந்த பழைய கருத்துக்கள்லாம் இவர் பதிவிட்டிருக்காருல, இந்த ஆர்டிக்கிள் இதெல்லாம் இப்போ டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கொண்டே மறைக்க மறந்துட்டீங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் மக்களையெல்லாம் மடையர்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அணில்களே? கொள்கை பரப்பு செயலாளர்களே, உங்களுடைய கொள்கை எதிரியான பாஜகவோட கட்சியிலேருந்து தான் இறக்குமதி பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள்லாம் அப்படியே உங்களுக்கு அப்படியே பின்னாடியே வந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் என்ன டவுட்டாக இருக்குன்னா, இவங்கெல்லாம் எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் பாஸ் ஆனாங்க? அண்ணாமலை, இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய தற்குறிகளாக இருக்காங்க? ஆனால் எப்படி இவங்கெல்லாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் ஆகி எப்படி தானே ஒன்றும் புரியலைங்க. டெல்லி கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வந்து இங்கே அறிக்கை விடுறது, டெல்லி கொடுக்கக்கூடிய ஆட்களை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறது, இங்கே முற்போக்கு இடத்துல கட்சி ஆரம்பித்து மக்கள்கிட்ட ஏதோ முற்போக்கு சிந்தனையாளர்கள் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வரும். உங்களுடைய சாயம் கூடிய சீக்கிரமே முழுசாக வெளுக்கும். இப்போ மாநில லெவலில் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா, இங்கே எலெக்ஷன் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் தனியாக நடக்கும், சிஎம் எலெக்ஷன் தனியாக நடக்கும். சிஎம்க்கு தனியா மக்கள் போட்டு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க தாவேக்கா தலைவர் வேணுமா இல்ல ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு அதுக்கு மட்டும்தான் எலெக்ஷன் நடக்கும். விஜய் ஆட்சிக்கு வந்தால் மாநில அளவில் அதிபர் முறை கொண்டு வரப்படுமா? பாஜகவோட அஜெண்டா அதுதானே. தேர்தலே இருக்கக்கூடாது, ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அஜெண்டாவை இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கிறதுக்கு ஏதாவது பேசணும் இல்லையா? இந்த கருத்தை அங்கீகரிக்கிறதுக்கு ஒத்துக்கிறதுக்கும் சில பைத்தியங்கள் இருக்குது தெரியுமா, அணில்கள். அதனால அதுக்கு மேலே அப்படியே பூசி அப்படியே பட்டி டிங்கரிங்கும் பார்த்து அப்படியே ஏதாவது சொல்கிறது தான். இவர் ஏதோ கதை புக் எழுதின மாதிரியும் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காப்புல. இவர் இஷ்டத்துக்கு இவர் மாற்றுவாராமா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே தமிழ்நாட்டிலேருந்து இவர் மாற்ற போகிறாராமா. எப்படி இவரெல்லாம் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்திருப்பார் இல்லை? ஒன்றுமே புரியலைங்க, கணக்கே புரியலையே. ஒரு கட்சியில் ஒருத்தன் ஜோக்கராக இருந்தால் பரவாயில்ல, அத்தனை பேரும் ஜோக்கராக இருக்கானுங்க. இது பத்தாதுன்னு புதுசாக வர்றவனுங்களும் அதை விட பெரிய ஜோக்கராக இருந்தானுங்கன்னா என்னங்க பண்ணுறது? தமிழ்நாடு மக்கள் பாவம் இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே பிடிக்காத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அதை அழித்து ஒழிக்க ஒரு கூட்டம் தயாராகிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தோட ஒரு தொங்கு சதையாக தான் தாவேக்காவும் இருக்குது. அதை இவங்களே ஒத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா சொல்கிறத? பார்த்தீங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு மாற்றுவாராமா. அப்போ இவங்களுடைய அஜெண்டா என்னவா இருக்குன்னா, இந்தியாவில் அதிபர் முறை வர வேண்டும் அப்படின்றது தான் இவங்களோட அஜெண்டாவாக இருக்குது அப்படின்றத இவங்களே இவங்க வாயால் ஒத்துக்கிறாங்க. சூப்பரில். ஆனால் விஜய் அவர்கள்லாம் முதலமைச்சர் ஆயிடுவார் 2026 அப்படின்னு சொல்லி இவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா எப்படிங்க இவரெலாம்? உண்மையாலுமே ஐஆர்எஸ் அதிகாரி தானா? நம்மளுக்கு இந்த டவுட்டு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு முட்டாள்தனமாக இருக்காங்களே. அப்படியே நாம் தமிழர் மாதிரியே தாங்க. நாம் தமிழர் பார்ட் 2 அவ்வளோதான். அப்படியே இவங்களெல்லாம் பேச விட்டாலே போதும். இவங்க பேச பேச மக்களுக்கு இவங்களுடைய உண்மை முகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி அரசியல் ரீதியாக விரட்டி அடிக்கப்படுவார்கள். இவர் பேசுகிறத பார்க்க இந்த அணில்கள்லாம் ட்விட்டரில் ஏதோ இந்த போல்லாம் போட்டு விளையாடிட்டு இருப்பானுங்க தெரியுமா? அடுத்த ஆட்சிக்கு வருவது யார்? தாவேக்காவா, திமுகவா, அதிமுகவா, பாஜகன்னு போல் போட்டு அதில் தாவேக்காவுக்கு நிறைய வரும். ஒரு மாதிரி சந்தோஷப்படைச்சு பார்த்தீங்களா ஆட்சிக்கு நாங்கள் தான் வரப்போகிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க தெரியுமா? அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரோ எலெக்ஷனை இவருமே. ஆனால் இந்த மாதிரி தற்குறிகளையெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஏன்னா நடத்துகிறதே டாப் தற்குறி இல்லையா? அதனால எதுக்கு தைரியம் இல்லை? ஒரு தெளிவான நபருக்குன்னா தைரியம் வேணும். தற்குறிக்கு கரெக்டு தான், நான் தப்பாக சொல்லிட்டேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒன்று சொன்னார், நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. 2025 என்கிட்ட இளைஞர்கள் கொடுங்க, நான் வல்லரசாக்கிறேன் பண்ணாரு. 2025 நடந்துட்டு இருக்கு. அப்துல் கலாம் ஐயா பதிலா நம்ம தளபதி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம இளைஞர்களா இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டை வல்லரசு ஆக்கிட்டு இருக்காரு அவரு. இளைஞர்கள்னு கூட சொல்ல தெரியல, வாயில வரல. இளைஞர்கள்
இளைஞர்கள் வல்லசு வல்லரசு வல்லரசுக்கு பதிலாக வலசு. சரி, வாயிலிருந்து ஏதோ வாய் தவறி வருதுன்னு கூட வச்சுப்போமே, இந்த எழுத்துக்களை எழுதவாது தெரியுமா? அதுவும் தெரியாதுல்ல. இனி ஒவ்வொரு தலைவர்களுக்கு பெயருக்கு முன்னாடியும் இளையன்னு போட்டுருவாங்க. இவங்க அண்ணனுக்கு இளைய காமராஜர் போட்டுட்டாங்க, இப்போ இளைய அப்துல் கலாம். சூப்பர். இனி ஒவ்வொருத்தராக போட்டுக்கிட்டே வாங்க, இளையன்னு போட்டுக்கிட்டே இருங்க. இவங்க அண்ணன் தமிழ்நாட்டை வல்லரசு ஆக்கிடுவாராம். தமிழ்நாடு எப்படா வல்லரசு ஆகும்? இந்தியா தாண்டா வல்லரசு ஆகணும், நாடு தாண்டா வல்லரசு நாடுன்னெலாம் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்டை வல்லரசு ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாதுடா தற்குறிகளா. என்னடா பேசுறீங்க? உங்ககிட்டலாம் எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரில. விஜய் ஃபேனா? சரி, நீ சொல்கிறது தான் சரின்னு இருந்துட வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது? அப்படியே நீங்கள் மீன் பண்ணுற அந்த வல்லரசு இருக்கு இல்லையா, அந்த டேர்ம், அந்த வல்லரசு அப்படின்ற டேர்ம் நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? முன்னேற்ற பாதையில் தமிழ்நாடு இருக்குது, எல்லாத்துலேயும் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களா? அப்படி பார்த்தா தமிழ்நாடு வல்லரசாக தான் இருக்குது. உங்கள் அண்ணன் வந்து என்ன புதுசாக வல்லரசு ஆக்கிற போகிறாரு? அடுத்ததாக ஒரு பெண்மணி நீயா நானா ஷோவில் போய் உட்காந்துருந்து, நான் கும்மி டான்ஸ் ஆடி அந்த வீடியோ வைரலாச்சு, அதனால் என்னை ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க, நான் நியாயம் தேடி வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க தெரியுமா? அந்த கும்மி டான்ஸர் பார்த்தீங்கன்னா ரம்மி கேம்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தாவேக்கால பல பேர் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருமே. ஏதோ ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோவில் ஒருத்தர் சொல்லுவார், தாவேக்கா வந்து அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக இருக்குது பாருங்கள். நேற்றுக்கு நம்ம போட்ட காணொலியிலையும் ஒரு சின்ன பையன், அந்த பையனும் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பிரபலம், அவனும் பார்த்தீங்கன்னா ரம்மியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அவர் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. இப்போ இந்த பெண்மணியும் பார்த்தீங்கன்னா ரம்மியை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இவங்களும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏமாந்தாலும் பரவாயில்ல, தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, ஏமாறுறதாவே நினச்சிக்கிட்டு போடுங்களேன் அப்படின்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் விஜயண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க, மக்கள் நல்லா இருக்கணும்னா ஓட்டு போடுங்க அப்படின்லாம் அவங்க அதை தான் கருத்தை முன்வைக்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இதே நபர்கள் பார்த்தீங்கன்னா ரம்மியை ப்ரொமோட் பண்ணுறாங்க, மக்களுக்கு கெடுதல் விளைவிக்கிற ரம்மியை. எத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால பல குடும்பங்களில் இந்த ரம்மி கேம்ஸ்லாம் வந்து பல பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எத்தனை குடும்பங்களில் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ யாராவது வந்து அதில் அடிக்ட் ஆகியிருக்காங்க, இல்லைனா பிள்ளைங்க வந்து அதில் அடிக்ட் ஆகி காசை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோ, இல்லை ஒய்ஃப் பார்த்துக்கிட்டோ, இல்லை கணவன் பார்த்துக்கிட்டோ, யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் இதை ஈஸியாக ப்ரொமோட் பண்ணுறப்போ அது இன்னும் நிறைய பேர் போய் ரீச் பண்ணோம்ல. இந்த பொறுப்பு இல்லாமல் இவங்களாம் இருந்துக்கிட்டு இவங்க வந்து ஆட்சி சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதனால் யாராவது சூசைட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு காரணம் திமுக தானே ஆயிருமா? அப்படி தானே நீங்கள் சொல்லுவீங்க, தற்குறிகளா? சரி, அடுத்ததான் நம்ம கம்ப்ளீட்லி தாவேக்காவை ஒதுக்கி வச்சுட்டு பியூர் சங்கியை பற்றி பார்ப்போம். இந்த பியூர் சங்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி தலைவர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. திருவண்ணாமலை நகரில் இறைச்சிக்கு தடை விதித்து புனித நகரமாக அறிவிக்க வேண்டுமா திருவண்ணாமலையை. எப்படி சார், இறைச்சிக்கு தடை விதித்தால் புனித நகரமாக மாறுமா ஒரு ஊரு? இது ஒன்றும் நார்த் இந்தியா கிடையாது, இது தமிழ்நாடு. உணவு வந்து அவங்கவுங்களுடைய உரிமையாக தான் பார்ப்போம். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு அங்கே பண்ணுற மாதிரிலாம் இங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சங்கிகளுக்கு அரசியல் செய்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணணும், இல்லைனா மாட்டை வச்சு அரசியல் பண்ணணும், மாட்டு சாணத்தை வச்சு அரசியல் பண்ணணும், இதுதான் எங்களுக்கு தெரியும். இறைச்சிக்கு தடை விதிக்கிறதுனால ஒரு நகரம் எப்படி புனிதமாக மாறும்? இந்த மாதிரி மதக்கலவரம் பண்ணணும்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் ஒரு ஊரை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஊர் புனிதமாயிரும். அப்படி தான் புனிதமாக முடியும். இறைச்சி எல்லாம் ப்ரோ தமிழ்நாட்டுக்காரங்க ப்ரோ, நான்வெஜ்ஜெல்லாம் அப்படியே ஊர்னது. எங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? திருவண்ணாமலையிலாம் 95% பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இறைச்சி வாங்குறதுக்கு போய் நிற்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, இறைச்சி வாங்கக்கூடாது, புனிதம் கெட்டு போகுதுன்னெலாம் போய் ஒப்பாரி வச்சு பாருங்க, அங்கேயே பதிலடி கிடைக்கும். இதை நீங்கள் வந்து இங்கே பேசுகிறதுக்கு பதிலாக அங்கே பேசினா சரியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அடுத்தவன் தட்டையில் என்ன இருக்குன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் உங்கள் வேலையா? உங்கள் வீட்டிலலாம் உங்களை தேடவே மாட்டாங்களா? நீங்கள் எப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இறைச்சி சாப்பிட்றவங்களுக்குலாம் எந்த கோயிலுக்குள்ளேயும் அனுமதி இல்லை, இறைச்சி சாப்பிட்றவங்க கோயிலுக்குள்ளே வந்தால் புனிதம் கெட்டு போயிடும்னு சொல்லி பாருங்கள் பார்ப்போம். நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம்? அசைவம் சாப்பிடாதவங்க யாரும் தமிழ்நாட்டில் இருக்க தகுதியே இல்லை, வெளியே ஓடிடுன்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரிலாம் பேச வச்சுருவாங்க போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மாதிரிலாம் பேசுறது தவறு, ஆனால் பேச வச்சுருவாங்க போல இருக்குது. பார்த்தீங்களா, கலவரம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இப்படியே மேக்னிஃபயர் வச்சு தேடி பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்படி பேசுகிறவனுங்களே ஆக்சுவலாக பசி வந்தால் 10-15 கோழியை திங்கிறவனுங்க தான். ஆனால் இவனுங்க ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசிக்கிட்டு திரியிறானுங்க. இந்த நம்பர் இப்படி பேசுகிறதே இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது தான் இல்லையா? ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசட்டும். இப்போ திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டாங்களா, திருவண்ணாமலையில் வந்து இறைச்சியை தடை பண்ணணும்னு சொல்கிறாங்களா, இனி ஒவ்வொரு ஊராக வருவாங்க. அடுத்த மதுரை, அப்படியே ஒவ்வொரு ஊராக வருவாங்க பாருங்க. இவங்க இந்து மக்கள் கட்சின்னு பேர் வச்சுருக்காங்க. பாஜக இந்துக்களுடைய உணர்வுகளை அப்படியே மதிக்கிற கட்சி, இந்துக்களுக்கான கட்சின்னுலாம் சொல்கிறாங்க.
ஆனால் இவங்க டைரக்ட்லி இன்சல்ட் பண்ணுறது, டைரக்ட்லி பாதிப்பு கொடுக்கறது யாருக்குன்னா இந்துக்களுக்கு தான். பாஜக காரணங்கள்லாம் கதறுன்னு கதறுவாங்க. எதுக்கு இந்துக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு போய் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்கெல்லாம் முட்டாள்கள் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அறிவு இருக்கிறவங்க அவங்க தான். இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைன்றதெல்லாம் கிடையாது, முதல்ல இந்துக்களுக்கே பிரச்சனை தான். அது தெரிஞ்சதுனால தான் இவங்களுக்குலாம் ஓட்டு போடுறது கிடையாது நம்ம மக்கள். அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ராயல் சல்யூட். சரி மக்களே, இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.